ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட காலை ஜெபத்திற்கு ஆயத்தப்பட்டு தேவ வசனத்துக்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இந்த வேத வசனத்தில் இந்த முதல் வார்த்தையை பார்க்கும்போது, ஆஹா, காலையில் ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? என்ன சொல்கிறாரு? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். வெறுமனே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை, உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்கும்படியாக களி கூறக்கூடிய அளவுக்கு தேவ சமூகத்தில் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து சொல்லுகிறதான வார்த்தை, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அதாவது நமக்கு இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறதான பரலோகத்திலும் நம்முடைய பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அதாவது இது முடியும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது நமக்கு ஒரு உபத்திரவங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு மட்டும்தான் இந்த பாடு, நம்ம மட்டும்தான் இந்த நெருக்கத்தில் போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த துன்பத்துக்காக நம்ம கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு களி கூறணும். நமக்கு முன்பாக இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நிரந்தரமாக இருந்துரும். இது ஒரு அழியவே அழியாது, மாறவே மாறாது. இந்த காலத்தின் சூழ்நிலைகள் மாறவே மாறாது, இந்த நெருக்கங்கள் மாறாது அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இதை சொல்லும்போது, அதாவது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இந்த இடத்துல இந்த லாசரு அந்த சம்பவத்தை நம்ம நினைவு கூறுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாசரு உயிர் தெழுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, மரியாள் சொல்கிறது, ஆமாம் ஆண்டவரே, எல்லாரும் உயிர் தெழுகிற அந்த மறுமையின் நாளில் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதாவது பரலோகத்தில் அது நடக்கும். ஆனால் இப்போ எனக்கு என்ன அப்படின்றது தான் அவளுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த ஒரு காரியத்தை அவள் உணராதபடி அந்த இடத்துல பேசினா. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவரை அந்த நேரத்தில் லாசருவை உயிர்ப்பித்து அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அதே போல் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற நெருக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் போல். ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த உலகத்தில் ஒன்றும் மாற்ற மாட்டார், அதையே காமிச்சிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் எப்படி இருக்கோ அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதாவது நம்முடைய சூழ்நிலையில் நம்ம மட்டும் தனியாக போகிறோன்றது தான் நம்முடைய எண்ணம். வனாந்திரத்தில் இருந்த போதிலும் கூட தாவீது பார்த்திங்கன்னா ஒரு நேரம் கூட அவன் தனியாகவே அவன் இருக்கல. எல்லா நேரமும் தேவனை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். நம்முடைய உபத்திரவத்தின் நேரங்களில் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த உபத்திரவம் தான் பெருசாக தெரியும், இது எப்படா மாறும்னு அதையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பக்கத்திலேயே நிற்கிறதான தேவனை நம்ம பார்க்கறதில்ல, அவரை துதிக்கிறதில்ல, அவரை ஆராதிக்கிறதில்ல, அவரை மகிமைப்படுத்தாத ஒரு நபர்களாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய உபத்திரவங்கள் தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் அப்படி இல்லாதபடி நம்மோடு கூட அந்த உபத்திரவத்திலும் நம்மோடு கூட நிற்கிறதான தேவனை பார்த்து அவரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்படும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நிரந்தரம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அடுத்தது மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனம்.
மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அதாவது இது வருகையின் காரியங்களை குறித்து இந்த வார்த்தைகள் வருது. அதில் பார்த்திங்கன்னா, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற விதத்தில் பலன் அளிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்காக அந்த பலனை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒரு சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல காரியங்கள் செய்யும்போது அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சிலது நம்ம இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு மனசில் தீர்மானிப்போம். அதே மாதிரி நம்ம அந்த காரியங்களை செய்வோம் இல்லையா? அதே மாதிரி தான் தேவனும் பார்த்திங்கன்னா நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து நம்முடைய கிரியைகள் அவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமாய் நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அந்த பலனை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். அப்போது நமக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம நற்கிரியை செய்கிறதில் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா நற்கிரியை செய்கிறதுல நமக்கு சோர்வு வரக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா நமக்கு அவங்க ஏதாவது நன்றியாக இருக்க மாட்டாங்களா, நம்மளை பற்றி நல்லா 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். சோர்வு தான் நமக்கு வரும். ஆனால் அப்படி இல்லாதபடி நம்முடைய காரியங்களெல்லாம் தேவ சமூகத்தில் கணக்கு வைக்கப்படுகிறது. வருகையின் நாளில் நமக்கேற்ற ஒரு ரிவார்டு இருக்குன்றதை நம்ம மனசில் வச்சுட்டு அதை நோக்கி நம்ம ஓடும் பொழுது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதாவது இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லா பாடல்கள்லேயுமே பார்த்தா அது ஒரு ஆசீர்வாதமாகவே பாடி முடிச்சிடுறாங்க. இல்லைன்னா என்னை யாரும் விசாரிக்கல வைக்கல, ஆண்டவர் விசாரிச்சாருன்னு அப்படியே பாடி முடிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம பழைய பாடல்கள் எல்லாமே பார்த்தோன்னா பாட்டே பெருசாக இருக்கும். ஒரு சில பாடல்கள்லாம் பாடினா 8-10 சரணம்லாம் இருக்கும். ஒரு 3 பாட்டு பாடுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். கடைசி சரணத்தில் கண்டிப்பாக பரலோகத்தை குறித்தும் அவருடைய வருகையை குறித்த காரியங்களும் அந்த பாடல்களில் எழுதப்பட்டிருக்கும். அப்போது இந்த நாட்களில் ஆனால் அது இல்லை. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசங்கங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நிறைய இந்த ஷேர் சாட்டில் பிட்டா அந்த அது பேர் என்ன, ரீல்ஸா என்னதோ சம்திங் அது வருது இல்லையா? அதை பார்த்திங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ஒரு உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய காரியங்களோ பரலோகத்தை குறித்த காரியங்களோ ஆண்டவர் மீண்டுமாய் வருவார் அதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களோ ஒன்றுமே இல்லை. அப்படி தான் இந்த நாட்களில் பிரசங்கங்கள் இருக்குது. சரி, இவங்கெல்லாம் பேசலையே, அதனால் வருகைன்னு ஒரு காரியம் இல்லை, பரலோகம்னு ஒரு காரியம் இல்லை, இப்போ வாழ்கிறதையே சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக இல்லை. யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் நேரம் குறிச்சிக்கிட்டே தான் இருக்கார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அதாவது யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் கண்டிப்பாக வரதான் செய்வார். இன்னொன்று எப்படி வராருன்னா, சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அப்போது அவர் வரும்பொழுது நமக்காக ஒரு பெரிய பிரதிபலனை, நமக்கேற்ற ஒரு பரிசுகளை ஆண்டவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம நற்கிரியைகளில் நம்ம மிகுதியாக இருந்தோன்னா நம்ம ஆண்டவருடைய வருகையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வருகைக்காக ஆயத்தப்படுகிறதான பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். அதாவது ஒவ்வொரு நாள் இரவுலையும் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த நாளில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஏன்னா ஒரு நாளை முடிக்கிறது அப்படின்றதே உண்மையிலே தேவ கிருபை.
இந்த நாட்களில் எத்தனையோ பேர் வெளியே போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதில்ல, மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்டதான நிலையில்லாத இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் முடிக்கிறதுக்கு நமக்கு கிருபை கொடுக்குறாருன்னா, அந்த ஒவ்வொரு நாளின் வேலைகளையும் எப்படி நல்லா திறமையாக முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார்னு தேவ சமூகத்தில் நன்றி செலுத்தி, கடைசியாக தேவ சமூகத்தில் இந்த இரவில் உம்முடைய வருகை இருக்குமானால் உம்முடைய வருகையில் என்னையே எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இன்னொன்று, காலை ஜெபம் நம்ம ஜெபம் முடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம தனிப்பட்ட ஜெபம் செய்யும்போது, இந்த நாளிலே உம்முடைய வருகை இருக்குமானால் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா எப்போ ஆண்டவர் வருவார் அப்படின்னு அந்த நேரம் குறிக்கப்படலை. அது காலையில் இருக்குமா நைட்டில் இருக்குமானா ரெண்டு விதமாகவுமே ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுகிறதான பிள்ளைகளாக காணப்படணும். வருகையை குறித்ததான ஒரு அலட்சியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. தீத்து 2:7 பாருங்கள். தீத்து அதை பவுல் எழுதியிருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தீத்துவுக்கும் பவுலுக்கும் உள்ளதான உறவு எப்படின்னா, ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு உறவு தான். ஒரு நல்ல சீஷனாக அவன் உருவாகும் பொழுது அவனை தன்னோடு கூட வைத்து கொள்ளுகிறார். தனக்கு பதிலாக போகக்கூடிய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறமா சில இடங்களில் அவனை முன்மாதிரியாகவும் அவர் காமிக்கிறார். இந்த இடத்துல நிறைய இடங்களில் குறிப்பிடும்போது உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு பிரியமான ஒரு குமாரன். தீத்து 2:7, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அதாவது நற்கிரியைகளுக்கு நம்ம மாதிரியாக காண்பிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தையை பார்க்கும்போது கண்டிப்பாக தீத்து சில நேரம் புலம்பியிருப்பார். இப்படிலாம் இருக்கிறாங்கப்பா, அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்கப்பா, நான் மட்டும் எப்படி இப்படி கரெக்டாக நடக்க முடியும், அவங்க இப்படி பண்ணும்போது நானும் இப்படி தானே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்லாம் கூட கண்டிப்பாக அந்த இடங்களில் அவங்களுடைய அந்த உரையாடல்கள் இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதான வார்த்தை என்னென்னா, அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நீ என்ன பண்ணு, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அவங்க மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணு, அந்த நற்கிரியைகளுக்கு ஒரு மாடலாக ஒரு சாம்பிளாக நீ ஒன்றை தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த குட் குவாலிட்டிஸ் அந்த நற்கிரியைகள் உன்னிடத்தில் பெருகணும் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது அந்த நற்கிரியைகளில் நம்ம பெருகுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகளை கணக்கு வைத்து நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. மத்தேயு 24வது அதிகாரம் முழுசுமே நம்ம வாசித்து பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக வாசிங்க. ஏன்னா வருகையின் காரியங்களை குறித்ததான அநேக வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கும். நம்ம நிறைய பிரசங்கங்களில் சொல்லுகிறதான வார்த்தை என்னென்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ சமீபத்தில் நடந்துகிட்ருக்கிற யுத்தத்தில் அந்த எண்ணெய் கிணறுகள் அது பற்றி எரிகிறதுனால அந்த இடமே ரொம்ப கரும்புகையாயிடுச்சு. அடுத்து அமில மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி அச்சப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிட்டுருக்கு. மழை தானே, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அமில மழை அப்படின்றது ரொம்பவே டேஞ்சர். அது பெய்யும்போது அந்த மழையோட அந்த தண்ணீரோட கூட கலந்து அந்த ஆசிட் ரெயின் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஆசிட் மழையாக பெஞ்சுதுன்னா என்ன ஆகும், எவ்வளவு ஒரு சேதம் இருக்கும்னு பாருங்கள். இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி நடக்கும் கடைசி நாட்களில் அப்படின்னு இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது இப்படி கூட நடக்குமா, ஆனால் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களுக்குள்ளே தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நம்முடைய காரியங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற காரியங்களாக இருக்கா, இல்லைனா இந்த உலகத்துலேயே நம்ம முடிச்சிருவோம் நம்ம லைஃப்ன்ட்டு இதுக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சீஷர்கள் கேட்கும்போது தான் ஆண்டவர் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த 33வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
அதாவது இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் வாசல் கிட்ட வந்துட்டார்ன்றதை நம்ம அறிந்து நம்ம ஆயத்தப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய வருகை வந்து இப்போ இல்லை, அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் வரல, இனிமேலும் என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிடவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இன்னொன்று, அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, நான் அதனால் அப்படி இருந்தால் என்ன அப்படின்ற அந்த பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா பவுல் தீத்துக்கு சொல்லும்போது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அது ஒரு மாடலாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கணும். இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா, தினந்தோறும் அந்த இடத்துல தன்னுடைய வீட்டு காம்பவுண்டு வாலில் என்ன டிஃபன் செய்கிறாங்களோ அதை வந்து ஒரு இலை போட்டு வைப்பாங்க. யாராவது வழிப்போக்கர்கள் எடுத்துக்கிட்டோம் பசியோடு இருக்கிறவங்கன்ட்டு. அதை தினந்தோறும் வந்து ஒரே நபர் திரும்பி திரும்பி எடுக்கிறத பார்த்தாங்க. சரி, அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் அதை எடுக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை கவனிச்சே ஆகணும்னு அவர் அங்கே வரும்போதே பக்கத்தில் போய் அதை மறைந்திருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி கேட்கவும் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்பி வரும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு அந்த சாப்பாடை பொதிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறார். இதை தினந்தோறும் இந்த மனுஷன் சொல்கிறார். இவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு வார்த்தை பாராட்டி நல்லாருமா தாயே மகராசி அப்படின்னு சொல்லணும்னு கூட இல்லை. சரி, இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போகலாம்ல. அது என்ன, நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்டயே திரும்பி வரும்னு தினந்தோறும் இது சொல்கிறாரேன்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த அந்த கூன் முதுகு அந்த அவருக்கு வந்து, அதனால் அந்த கூன் முதுகு கிழவன் அந்த தூரத்தில் வரும் பொழுதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிது. இந்த ஆள் வந்தாலே இதை தான் சொல்லுவான், நம்ம ஒரு நல்லதுக்காக சாப்பாடு வச்சா இந்த ஆள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு எடுத்துகிட்டு போவான் இப்படின்னு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு, எரிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட அந்த எரிச்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகுதியாகி ஏதாவது விஷம் வச்சு கொன்றணும் இந்த ஆளை அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஒரு நல்லா பாராட்டி சொல்ல மாட்டேங்கிறான், தினந்தோறும் வந்து சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ற அளவுக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லாதபடி சரி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மதிய நேரத்தில் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ திறக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப அழுக்கு வஸ்திரம் தரித்து ஒருத்தர் வந்து யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கார் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அது பார்த்தா அந்த கூன் முதுகு கிழவன் தான். அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அந்த கூட்டிகிட்டு வரப்பட்ட நபர் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட மயக்கமான நிலமையில் ஓரளவுக்கு நடந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. அப்படின்னும் போது பார்க்கும்போது ஐயோ இது என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, வேலை இல்லாமல் நான் திரும்ப மாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து போயிட்டான். போன பிறகு அவன் வந்து ஒரு மாதமாக வரல, வேலை தேடிட்டு இருக்கான், சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறானோ எதுவோ அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த வேளையில் அவங்க மகன் சொல்கிறான், அம்மா நான் வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒரு வழியாக, சரி சந்தோஷமாக அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஸு காணாமல் போச்சு. கடைசியில் நான் நடந்து தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தாகணுன்ற அளவுக்கு நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். வரும்போது என்னால் முடியல, வெயில் வர, கடைசியில் நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்போ இந்த தாத்தா வந்து எனக்கு இந்த 2 இட்லியை எடுத்து ஊட்டி தண்ணிலாம் கொடுத்து என்னை கொஞ்சம் தெம்பாக்கி, எந்த இடம் சொல்லு நான் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காருமா அப்படின்னு சொன்னார். சொன்னபோது தான் அவளுக்கு புரிஞ்சுது, நம்ம கோபத்தில் எரிச்சலில் பேசாமல் இந்த ஆளுக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும், விஷத்தை வச்சிடணும்னு நினச்சோமே, ஒருவேளை நம்ம விஷம் வச்சுருந்தா அந்த சாப்பாடு நம்ம பிள்ளைக்கு தானே போய் சேர்ந்துருக்கோம் ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தாத்தா சொன்ன அந்த வார்த்தை அவளுக்கு வந்து இப்போ ரிப்பீட் வந்துச்சு. நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்பி வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நாளில் நம்ம இந்த புண்ணியமாக செஞ்சது, ஒவ்வொரு நாளும் செஞ்சது நமக்கு இன்றைக்கி திரும்பி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவள் வந்து சந்தோஷப்பட்டாளாம். இது வந்து ஒரு உலக பிரகாரமாக நடந்த ஒரு கதையாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவன் கணக்கு வைத்து நமக்கு பிரதிபலன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதனால் நற்கிரியைகளில் சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. இந்த உலகத்தின் காரியங்களை, நெருக்கங்களை பார்த்து மனம் துவண்டு சோர்ந்து போகிறவர்களாக அல்ல தகப்பனே. அப்பா எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே நடந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. அப்பா நீங்க எங்களுக்காக கொண்டு வருகிறதான அந்த பிரதிபலனுக்காக அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பிரதிபலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நாங்க உம்முடைய பிரதிபலனை எதிர்பார்க்கிறவர்களாக நற்கிரியை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடி தேவன் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, விசேஷமாய் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த பாவமான உலகத்திலே பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இன்னும் அதிகமாய் வளர, வேத வசனங்களை தியானிக்க, ஒவ்வொரு நாளும் தவறாது ஜெபிக்க, கர்த்தருடைய வழியிலே நடக்க, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை போடப்பட்டவர்களாய் ஜீவிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அதனால நானும் அப்படி இருந்தா என்ன என்று இல்லாதபடி அப்பா, அந்த இடத்துல பவுல் அப்பா தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்டது போல எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக உன்னை காண்பி என்று அந்த இடத்துல சொன்னது போல நாங்களும் அப்பா அந்த முன்மாதிரியாய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள்.